ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னைக்கு பிளிப்கார்ட்ல அபிஷியலா ரியல்மி P3 லைட் 5G மொபைல், அது ஒரு 15K குள்ள 3 வைப்ரான கலர்ஸ் 2 பேஸ் வேரிங். ஸ்டார்டிங் பேஸ் 10,500 rupeesக்கும் ஹையர் வேரியன்ட் 11,500 rupeesக்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. நம்ம கையில இருக்கிறது ஒயிட் கலர் வேரியன்ட், ஹையர் வேரியன்ட் 6GB RAM 120GB வேரியன்ட் 11,500 rupees. இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா ஒரு அண்டர் 15Kல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மொபைல்ல என்ன அட்மாஸ்பியர்ல உருவாயிருக்கு? ஏன்னா அண்டர் 15Kல ஒரு அக்ரிசிவான பிரைசிங். அப்படி இருக்கும்போது இந்த போனோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, கேமரா எல்லாம் எப்படி இருக்கு, பேக் சைட் பேனல் எப்படி கொடுத்திருக்காங்க, அண்ட் டிஸ்பிளே எல்லாம் எப்படி இருக்கு, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா பார்க்க போறோம். இந்த ரியல்மி P3 லைட் மொபைல் பத்திங்க. சோ இந்த மொபைலோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீ நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ரியல்மி P3 லைட் பாக்ஸ். ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நமக்கு ஒரு எல்லோ கலர் இன்செர்ட், அதுக்குள்ள யூசர் கைட் வாரண்டி புக் சாஃப்ட் கேஸ் இன்செர்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா 45 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த ரியல்மி P3 லைட் இந்த மொபைல் பொறுத்தல் 3 வைப்ரான கலர்ஸ். நம்ம கையில இருக்க ஒயிட் கலர் வேரியன்ட் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 4 120GB வேரியன்ட் 10,500 rupeesக்கும், ஹையர் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் 11,500 rupees கோட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம கையில இருக்கிறது 6 120GB வேரியன்ட். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேட் பேக் சைடுல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துல ஏஐ கேமரா, அதுக்கு டாப்ல உங்களுக்கு ஃபிளாஷ் லைட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்டர், அதுக்கு ஒரு கிளிட்டரிங்கான ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல பிரீமியமான ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் வித் க்ளோவிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த ஃபிளவர்ஸோட ஃபெதர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்குங்க. அப்படியே நம்ம அந்த வெளிச்சத்துல கிளிட்டரிங் பண்ணோம்னா அப்படியே அந்த ஃபிளவரோட பேட்டர்ன் அப்படியே இம்பாக்ட் பண்ணி செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அதுவும் அண்டர் 12Kல இது மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் பாட்டம்ல ரியல்மி பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, ஒரு பஞ்ச் கோல் கேமரா. அண்ட் டாப்ல பார்க்கும்போது ஒரு மைக் ப்ராட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர்ஸ் பவர் கீ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட்ல சிம் ட்ரே இருக்கு. இதுல மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அட் டைம் டூயல் 5G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம்ல பார்க்கும்போது 3.4 ஆடியோ ஜாக் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. செகண்டரி மைக் இருக்கு அண்ட் டைப் சி போர்ட் ஃபார் சார்ஜிங் அண்ட் ஸ்பீக்கர்கள் ப்ராட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட வெயிட் ஒரு 190 கிராமும் அண்ட் திக்னஸ் வெறும் ஒரு 7.9 mm எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா பேட்டரி 6000 mAh பேட்டரி. அண்ட் இந்த மொபைல்ல மிலிட்டரி கேட் சர்டிபிகேட்டும் இருக்கு, IP64 ரேட்டிங்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் இந்த ரியல்மி P3 லைட் டிசைன் ஃபேட்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.67 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அது 12K பட்ஜெட்ல 120Hz ஓட வரது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் இந்த பேனலோட நிட்ஸ்ன்னு பார்க்கும்போது 625 நிட்ஸ்ல ப்ராட் பண்ணிருக்காங்க. சோ சன்லைட்டை பொறுத்தளவு நல்லாவே விசிபிளா இருக்கு. அதை தவிர்த்து இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு ஓடி டேப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் இந்த மொபைல்ல வந்திருக்கு. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஸ்மூத்னஸ் சூப்பராவே இருக்கு. ஓவரால் நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்ல வந்தது மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் 190 கிராம், திக்னஸ் 7.9 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15. அதுக்கு மேல ரியல்மி UI 6.0 சப்போர்ட் இருக்கு. இங்க IP64 மிலிட்டரி கேட் 6 சர்டிபிகேட் 810H சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. அண்ட் மெமரி கார்டு 2TB வரைக்கும் எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அட் டேட் டூயல் 5G சிம் இல்லனா சிங்கிள் சிம் பிளஸ் மெமரி கார்டு 2TB வரைக்கும் எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். LPDDR4X RAM-உம் UFS 2.2 சப்போர்ட்டும், சிங்கிள் ஸ்பீக்கர் தான் பட் ஆனா நல்ல பூம் ஸ்பீக்கரா இருக்கு. 300% வரைக்கும் இதுல லவ்லெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ரியல்மி கிளைம் பண்றாங்க. அதே மாதிரிதான் ஸ்பீக்கர் ரெஸ்பான்சிபிள் சூப்பராவே இருக்கு. அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட் இருக்கு, ப்ளூடூத் 5.3, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இந்த சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லாவே ரெஸ்பான்சிபிளா இருக்கு, கியூக்கரா இருக்குன்னே சொல்லலாம். நீங்க பாத்துட்டீங்களா, உங்களால டெப்த் வால்பேப்பர் சப்போர்ட் இதுல வச்சுக்கிற முடியும். அதை தவிர்த்து இங்க டிஃபால்ட்டா நம்மளால ஸ்கிரீன் சேவரும் வச்சுக்கிற முடியும். ஸோ இது மாதிரி ரியல்மி யூல நிறைய கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ், ரியல்மி லேப்ல நிறைய விஷயங்களோட சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் நிறைய இம்ப்ளிமெண்டோட இந்த வட்டம் இந்த ரியல்மி P3 லைட்ல அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ட பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. ஸோ இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி. பட் ஆனா வெயிட் 200 கிராம்குள்ள 190 கிராம் தான். அண்ட் சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பாக்ஸ்குள்ளே சார்ஜரோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு
50 to 55 மினிட்ஸ் 1 ஹவர் எடுக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசர் 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இருக்கு. அண்ட் இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கறனால கேமிங் நம்ம அடிக்கடி நிறைய விளையாண்டாலும் ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் இருக்கறனால நம்மளால ஈஸியா ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கிற முடியுது 1 ஹவர்ல. சோ இது மாதிரி நல்ல ஒரு பேட்டரி டியூரபிளோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமரா கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இங்க பிரைமரி சென்சார் 32 MP ஏஐ லென்ஸோட முடிச்சிட்டாங்க. ஆனா 3 செட்டப் இருக்கும் பாத்தீங்களா, தேர்ட் வந்து சும்மா டம்மியா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வெறும் 8 MP தான். பட் ஆனா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 1080p 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். அதை தவிர்த்து இந்த மொபைல்ல ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், பேராமோரா, ப்ரோ மோட், டிஎல் வீடியோ, டெஸ்ட் ஸ்கேன் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட்க்கு செப்பரேட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் டே லைட்ல எடுக்கிற ஷார்ட்ஸஸ் அண்ட் செல்ஃபிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இன்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. இதுல ஓஎஸ் கிடையாது, இஏஎஸ் கிடையாது. கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிலோ 12K ஒரு மொபைல்ல இது மாதிரி ஒரு விஷயங்கள், இது மாதிரி ஒரு கேமராவோட வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. ரொம்ப டவுன் கிரேட் இல்ல, ரொம்ப ஹையும் கிடையாது, ஒரு மாடரேட்டா இருக்கு. ஸோ டே லைட் அண்ட் இன்டோர்ல நாய்ஸஸ் இருக்க செய்யுது. ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட வந்திருக்கு இந்த வட்டம் இந்த ரியல்மி P3 லைட் கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இப்ப பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு மீடியாடெக் டிமென்சிட்டில 6300 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 6 ஆர்கிடெக்ட் 2.4 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட இறக்கி இருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். லைக் இந்த பப்ஜி பிளே பண்ணிக்கலாம், ஆஸ்பால்ட்ஸ், கால் ஆஃப் டட்டி இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிளே பண்ணிக்கலாம். பட் ஆனா மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு பிளே பண்ணிக்கலாம். சோ இந்த போன் ஹீட் ஆகல. அது நெட்வொர்க்கா இருக்கட்டும், வைஃபை வச்சு பிளே பண்ணாலும் இங்க ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது. அது போல டெடிகேட்டடா கேமிங் மோட் இருக்கு. அதனால இந்த பெர்ஃபார்மன்ஸ் மோட், பேலன்ஸ் மோட் இது மாதிரி விஷயங்கள் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். வாய்ஸ் சேஞ்சஸ் நிறைய சிறப்பம்சங்கள் கேமிங் மோட்ல டெடிகேட்டடா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கிரீன் ரெக்கார்ட் மாதிரி சொல்றேன்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. சவுண்டோட ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் இருக்கனால நல்ல ஒரு புஷ்அப் பண்ணுது டிஸ்பிளே. ஸோ அதனால நம்மளுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே லேக் இல்லாத அளவுக்கு நல்லாவே டிஸ்பிளே ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அண்ட் எஸ்ஓசியும் நல்ல ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ரியல்மி A6.0 சொல்லிக்கலாம். நல்ல ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயன்ட், சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வட்டம் எஸ்ஓசியை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரியல்மி P3 லைட் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி 3 வைப்ரன்ட் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட். இதோட பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 10,500 ரூபாய்க்கும், ஹையர் வேரியன்ட் 11,500 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இந்த போன் எதுக்காக எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல 120 ரெஃப்ரெஷ் ரேட், 190 கிராம் வெயிட், அது ஒரு 8 mm திக்னஸ் அண்ட் மீடியாடெக் டிமென்சிட்டில 6300 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போன் மிலிட்டரி கேட் செட் இருக்கு, ஐபி ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அட் a டைம் டூயல் 5G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலும் இருக்கு. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் நல்லா இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 கொண்டு வந்திருக்காங்க. 6000 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் இருக்கு. சோ இதெல்லாம் பாசிட்டிவ் வைபா அமைஞ்சிருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. இந்த மொபைலோட நெகட்டிவ் வைப் அப்படின்னு பார்த்தாலே பேக் சைடுல இந்த கேமரா தான். ஏன்னா டூயல் கேமரான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேமரா, அதுவும் ஒரு 32 MP 50 கூட கொடுக்கல. அண்ட் ஃப்ரண்ட்ல வெறும் ஒரு 8 MP. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஆவரேஜான ரிசல்ட்டா தான் இருக்கு. டேலைட்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் தான் நல்லா இருக்கு. அது போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் நல்லா வருது. பட் ஆனா இந்த போன்ல 4K வீடியோ எடுக்க முடியாது. அண்ட் இந்த போன்ல செகண்டரி சென்சார் கிடையாது. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல அமைஞ்சிருக்கனால கேமரா பெரிய டிஸ்அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு. சோ கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோ நினைச்சு எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த போன் செட் ஆகாது பிலோ 50K குள்ள. சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த போனை பொறுத்தளவு. சோ என்னைய பொறுத்தளவு கேமரா எனக்கு முக்கியம் இல்ல, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், கால் குவாலிட்டி நல்லா இருக்கணும், டிராபேக்ல நெட்வொர்க் டிராபேக்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு டீசென்டான ஒரு போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இந்த ரியல்மி P3 லைட் இந்த மொபைல் பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலா பிரீஃபா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.